Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். அதிலிருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீடியோஸில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மேலே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர் டிமாண்டை ஃபெயில் பண்ணாமல் கண்ட்ரோல் எடுத்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டான். பட் இதில் மிட்டிகேட் பண்ணிட்டான். சரி, ஓகே. அப்போ இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்குதான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ஸோ 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். அடுத்தது இதுவும் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் நம்ம எடுக்கணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் நம்ம தாராளமாக பை வந்து பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகிறான். பட் இப்போ பை பண்ணுறதுக்கு நமக்கு செஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இது கிரியேட் பண்ணதும் சரி, மிட்டிகேட் பண்ணுறதும் சரி ஏஷியனில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால ஓகே, ஒரு சோச் வந்து கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மிட்டிகேட்டடாக இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து நம்ம லிக்விடிட்டியாக நம்ம வந்து எடுத்துக்க கூடாது, கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி வந்து கீழே தான் இருக்குது. அப்போது ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து கண்டிப்பாக ஹண்ட் ஆயிரும். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இங்கே இந்த என்டையராக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு நார்மல் டிமாண்ட். மேலே இருக்கிறது பிரேக் ஆகாமல் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டும் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வந்து கண்ட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல எங்கேயுமே டிஸ்கார்டில் அப்டேட் வந்து நான் கொடுக்கல. எங்கேயுமே பை வந்து கொடுக்கல. மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டான். சரி, அப்போது 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் டெய்லி போகிறோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஹிடன் டிமாண்டும் இங்கே எக்ஸ்ட்ரீம் டிமாண்டும் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் டிமாண்ட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து சூப்பரான டிமாண்ட். இங்கே வந்துட்டானா நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே கன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ அதே தான் இங்கேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஓஎஸ். இந்த ஸ்விங்கில் நமக்கு இங்கே தான் டிமாண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம சூப்பராக வந்து பை வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃப்ளிப்பாக வந்து இருக்குது. இப்போ வீக்லிலே வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிட்டு டோட்டலாக ஒரு ஃப்ளிப்பாக இருக்கான். ஸோ அப்போது இந்த 2 டிமாண்ட்லேருந்து சூப்பராக பை வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கான். ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். 2 டிமாண்டில் பை இருக்குது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணுங்கள். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்திருந்தான். நான் வந்து இந்த டிமாண்டை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவரில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தான், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்திருந்தான். ஸோ உடனே வந்து நம்ம
டிஸ்கார்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இதை வந்து சோச்சா வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்ளை, இந்த இடத்துல சப்ளை இருக்குது. ஸோ இதை வந்து சோச்சா வந்து கொடுத்துருந்தோம். சோச் பண்ணோன்னா பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ லிக்விடிட்டி அப்படின்றது இது வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது வந்து லிக்விடிட்டி. இதை லிக்விடிட்டியாக அடிப்பான், கண்டிப்பாக இந்த லோவை வந்து அடிப்பான். இப்போது நமக்கு இந்த சப்ளை வந்து ஃப்ளிப்பாக இருந்திருந்தால், இந்த சப்ளையில் நமக்கு ஃப்ளிப் இருந்திருந்தால் நம்ம இந்த இடத்துலேருந்து பை வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வந்து ஃப்ளிப்பு கிடையாது, இது இப்போ ஒரு லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை ஃபெயில் பண்ணுவான். அதனால டிஸ்கார்டில் எல்லாரும் இங்கே பை வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து ஃபெயில் வந்து பண்ணிட்டான். இப்போது இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே நமக்கு இது எதுவுமே டிமாண்ட் கிடையாது. 15 மினிட்ஸில் பார்க்குறோம். ஸோ டெய்லியோட டிமாண்ட். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இது டெய்லியோட டிமாண்ட். 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். அதனால நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். ஓகேங்களா? அதனால 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸில் போயிட்டு இதில் அப்படியே பாருங்கள் டிமாண்ட் எங்கேயாவது இருக்கான்னு. ஸோ இது ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த டிமாண்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இது ஃபெயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ இது ஃபெயில் பண்ணிட்டா மார்க்கெட் எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே 4 ஹவரில் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் நமக்கு இந்த லோ பிரேக் ஆனால் மார்க்கெட் கீழே வந்துட்டு கீழே இருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுப்பான். இப்போ இது சோஸ் தான். மார்க்கெட் வந்து இப்போது 15 மினிட்ஸில் பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் இல்லை. சரி, பர்ஃபெக்டான டிமாண்ட் இல்லாமலும் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? அப்போ மேலே போனோன்னா நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சரில் பை வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம இங்கேருந்து பை வந்து பிடிக்கலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கீழே இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம். ஆனால் நான் வந்து கோல்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற டிமாண்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜ் பை வந்து இருக்கும். ஓகேங்களா? ஹியூஜ் பை இருக்கும் அப்படின்றத விட நமக்கு என்ட்ரி சூப்பராக கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் என்ட்ரிஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த இடத்துல நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து மார்க்கெட் வந்து சூப்பரான என்ட்ரிஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து 4 ஹவர் 15 மினிட்ஸ்லேயே எகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம இதிலே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். க்ரீன் ஜோனுக்கு வந்தால் நமக்கு சூப்பரான என்ட்ரி இருக்குது. அது வராமல் இந்த இடத்துல எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் என்ட்ரி நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோல்டு வந்து பையோட கேரக்டரில் இருக்கான். மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பை ஆகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இன்னும் கீழே டெய்லிக்கு இங்கே இறங்கி வரலாம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் இறங்கி வரலாம். ஓகேங்களா? ஸ்டில் நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு ஹிடன் சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கலாம். மார்க்கெட் வந்து இது என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவர்லேயும் ஹிடன் சப்ளை தான். 15 மினிட்ஸ் போகிறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கான். மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ண போகிறோம். நேராக அப்படியே மார்க்கெட் சப்ளைக்கு போனால் நம்ம செல் பண்ணுறத செல் வந்து பண்ண வேணாம். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு தான் இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்காக தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக நம்ம இந்த சப்ளை எடுத்தோன்னா ரியாக்ஷனாக நடந்துடும். ஓகேங்களா? மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். இந்த மாதிரி நடக்கும்.
ஸோ அதனால் இந்த சப்ளைஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டாம், எடுத்து செல் பண்ண வேணாம். நம்ம இதில் ஏதாவது ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணலாம். சப்ளை இஸ் அ டெய்லி 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து நம்ம 15 மினிட்ஸில் ஒரு இன்ட்ராடே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரை பண்ணி உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வரட்டும், முடிஞ்ச வரைக்கும் நான் டாக்குமெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் மார்க்கெட் இங்கே வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஓகேங்களா? இது வந்து ஹிடன் சப்ளை கிடையாது, இங்கே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளைக்கு வந்தால் செல் வந்து பண்ண போகிறோம். மார்க்கெட் வந்து மேலே தான் வந்துட்டுருக்கான். அப்போது இந்த சப்ளைக்கு வந்தால் செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்த மூமெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த சப்ளைக்கு வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுவோம், இங்கே வந்தால் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணுறதுல தான் பாயிண்ட் பண்ணுவான். ஓகேங்களா? இப்போது சூப்பரான என்ட்ரி இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இந்த சப்ளைக்கு வந்தால் சூப்பராக நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதில் ஒரு ஹரிசாண்டல் வந்து போட்டுட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்டு வந்து நமக்கு ஓவராலாக செல்லில் இருக்குது. அப்போது நம்ம செல் மட்டுமே பண்ணுவோம். ஸோ 4 ஹவரில் இந்த சப்ளை வந்தால் இந்த சப்ளைலேருந்து நம்ம பியூராக வந்து செல் வந்து பண்ண போகிறோம். இதுக்காக தான் வெயிட்டிங். இதில் வந்து ஹோல்டு பண்ணி எப்படியாவது என்ட்ரி வந்து பிடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் சொல்லியிருந்தேன். சப்ளைக்கு வந்துட்டான், டெய்லி சப்ளை 4 ஹவரில் உள்ள ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டான். ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான், நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் பண்ணுறோம். ஓகேங்களா? கிட்ட வந்துட்டான். இந்த வீக்கு கொஞ்சம் என்ட்ரி நல்லாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிபிபி ஜேபிஒயில் இந்த சப்ளைலேருந்து இது ஃபெயில் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது ஃபெயில் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து சப்ளைஸ் 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ஏன் ஃபெயில் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை லிக்விடிட்டியாக அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் மார்க்கெட்? மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். அப்போ இதெல்லாம் ஃபெயில் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிடுவான். ஸோ 4 ஹவரில் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த சப்ளைலேருந்து செல் ட்ரை பண்ணுறத விட கீழே டிமாண்ட்லேருந்து பை ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ சப்ளைக்கு வரட்டும், நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து அப்படியே வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை சொல்லியிருந்தேன், இன்னும் மார்க்கெட் வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் சோச் பண்ணணும். சோச் பண்ணால் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து வீக்லியில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். ரெக்கவரே வந்து பண்ணலை, இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கான். மிட்டிகேட் பண்ணி ஒரே இடத்துல இருக்கான். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சப்ளை ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபெயில் பண்ணாமல் 4 ஹவரில் சோச் கொடுத்தா மார்க்கெட் செல் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து சோச் கொடுத்தா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். ரைட்டா? சரி, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இந்த சப்ளைலேருந்து செல் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்னும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே மேலே இருக்க சப்ளைலேருந்தும் செல் வந்து சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஹீரோ ஜேபிஒயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளையில் நம்ம வந்து செல் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரி, இந்த சப்ளையில் செல் கொடுத்துருக்கோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் ஆகும்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தான்னா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணி இந்த லோவை வந்து என்ன பண்ணியிருந்தான், சோச் வந்து கொடுத்துருந்தான். இதில் நமக்கு இங்கே ஒரு சப்ளைவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், இந்த சப்ளையில் வந்தால் என்ட்ரி போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். 2 சப்ளைலேயே கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் சூப்பர் தான். நல்லா ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டான். 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் போயிட்டு இந்த இடத்துல சோச் வந்து பார்த்துருந்தேன். ஓகேங்களா? சோச் பார்த்து சப்ளை வந்து எடுத்திருந்தேன். இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ஓகே, மார்க்கெட் கிட்ட வந்துட்டான். என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணல. மார்க்கெட் அடுத்த ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அடுத்த பிஓஎஸ் கொடுத்துட்டான். அடுத்தது நான் என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா?
அடுத்து வந்து என்ட்ரி போகணும் அப்படின்னா இது வந்து டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி. அப்போது எக்ஸ்ட்ரீம்ன்றது இங்கே தான் இருக்குது. இதில் என்ட்ரி வந்து போகணும், ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்திருக்கான். சரி, இப்போது இது வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஆனால் ஹைலி பாசிபிள் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ 5 மினிட்ல இதுதான் ஹைலி பாசிபிள். இது ஒர்க் ஆக தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஒர்க் ஆகும். சரி, அப்போது இது ஒர்க் ஆகலாம். இது அப்படியே 15 மினிட் போங்க. 15 மினிட் போயிட்டு 4 ஹவர் வந்து போங்க. 4 ஹவரில் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ன்றது இங்கே இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரீம், கீழே இருக்கிறதும் ஒரு டிசிஷனல் தான். அப்போது எது அதிகமான பாசிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை பாசிபிள். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இதில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இப்படி மேலே வந்து போவான். ஏன் அப்படின்னா இந்த சப்ளை ஒர்க் ஆகணும் அப்படின்னா கீழே எல்லாரையுமே உள்ளே வர வைக்கணும். உள்ளே வர வச்சு மேனிபுலேட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அதுதான் நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் பார்க்க தான் இப்படி இருக்கும். திடீர்னு கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட திடீர்னு இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? ஆனால் இப்படி கீழே வந்துட்டு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு குட்டி லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை அடிச்சுட்டு மேலே போகலாம். இதுதான் ஹைலி சான்சபிள் ஒரு மூவ். அதனால தான் நம்ம டிஸ்கார்டில் இந்த லோவை வந்து டார்கெட்டாக கொடுத்துருந்தேன். இப்போது என்ட்ரி வந்து அதில் எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஆனால் நமக்கு ஹை பொட்டான்ஷியலான என்ட்ரி எங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதை எடுத்தால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு, ஒரு நல்லா கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. இதில் நம்ம இதில் என்ட்ரி எடுக்கிறத விட மேலே எடுக்கிறது தான் பெட்டர். அதனால தான் என்ட்ரி வந்து இந்த இடத்துல டிஸ்கார்டில் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல தப்பு நடக்கும் சான்ஸ் இருக்குது. நமக்கு ஹைலி ஒர்க்கபிள் என்ட்ரி, அது மந்த்துக்கு 1 or 2 கிடைச்சாலும் அதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். அதுலேயே நம்ம பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணி என்ட்ரி வந்து கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NZD/USD வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் டெய்லியில் இந்த டிமாண்டுக்கு வந்தால் பையன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து வரலை. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டே தான் இருக்கான். ஸோ வரட்டும் மார்க்கெட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் செல் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு 4 ஹவரில் கீழே போயிட்டுருக்கான். பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ கன்ஃபர்மேஷன் இந்த லோவாவது கொடுக்கணும். இப்போ இதை வந்து ஹைன்னு எடுத்துக்கிட்டு அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா லோ, இந்த லோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம செல் வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த லோ இப்போ எடுத்தாலும் நமக்கு செல்லுன்றதுக்கு எந்த ஒரு நல்ல சப்ளைவும் இல்லை. அதனால் இந்த யூரோ ஏயுடைய அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மார்க்கெட் மேலேயும் வரலாம். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் மேலேயும் வரலாம். ஏன்னா பர்ஃபெக்டான சப்ளை மேலே வந்து போட்டிருக்கேன், க்ரீன் ஜோன். இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஃப்ளிப்பு. இதில் வந்தானா நம்ம சூப்பராக செல் வந்து பண்ணலாம். இப்போ அதுதான் வந்து பிளான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து பார்த்துக்குங்க. டிமாண்டுக்கு வந்தானா டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டெய்லி 4 ஹவரில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓஎஸ் ஒரு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். இது வந்து எதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து, பட் இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். பிஓஎஸும் கிடையாது, சோர்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து கீழே டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு பை வந்து பண்ணுவான். ஓகேங்களா? டெய்லி டிமாண்ட் 4 ஹவரில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரீஃபண்ட்மெண்ட். இதிலேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுற என்ட்ரிஸ் ப்ராஃபிட்னா பெருசாக கொடுக்கும். அதனால் வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா GBP/USD இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்தால் பை வந்து பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸில் கவுண்டர் வந்து பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் வேண்டாம். ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து லோ. இந்த இடத்துல பிரேக் வந்து நடந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை எங்கே இருக்குது,
இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது இன்டியூஸ்மெண்ட், இந்த சப்ளை இருக்குது. செல் வந்து இந்த சப்ளையில் பண்ணலாம், பட் வேண்டாம். ஆனால் செல்லுன்னு பண்ணனா அந்த இடத்துல தான் பண்ணணும். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கான். அப்போது இந்த இதெல்லாம் விட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து நோட் பண்ணி வச்சுங்க எல்லோரும். என்ன பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். கீழே வந்துட்டான். இப்போ கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான்னா நம்ம சப்ளையில் போய் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். டிமாண்டுக்கு இங்கே வந்தோன்னா பை வந்து பண்ணுறோம். இந்த பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை வரைக்குமே எடுத்து கொண்டு போய் செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. ஸோ கிடைக்கும் போது பெரிய ப்ராஃபிட்டுக்கு நமக்கு வந்து பெரிய என்ட்ரிஸ் வந்து கிடச்சிரும். அதுக்காக தான் வெயிட்டிங். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நான் அந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட், இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ட்ரேடு பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.